வணக்கம் and welcome to Spice My Food. நான் Deepa Venkat and இது என் வீட்டு சமையல். இன்னைக்கு என் வீட்டு சமையல்ல நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போற டிஷ் புதினா புலாவ். புதினா புலாவ் ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எங்க வீட்லயே இருக்கிறதுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு கேட்பீங்க, பட் குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு யம்மி டிஷ் இது. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக புதினா வேணும். புதினா நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணின ஒரு கப் புதினா என்கிட்ட இங்கே இருக்குது. இந்த புதினாவை நான் இப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இதையும் இப்படி இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக நம்ம இப்போது அரைச்சிக்கணும். ஓகே, பச்சை மிளகா, புதினா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமா சேர்த்து நம்ம அரைச்ச விழுது இங்கே ரெடியாக இருக்குது. எப்போவுமே புதினா அரைச்ச உடனே அதோட அந்த க்ரீன் கலர் போய் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக அதில் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதோட க்ரீன் கலர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் போதும். இப்போது இங்கே அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம அதை ஆன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் கீ அண்ட் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கீ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சப்புறமா இதில் ஒவ்வொன்றா ட்ரை ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணலாம். லவங்கம், பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இதை அப்படியே பொரிய விட்டுறலாம். இதோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அவ்வளோதாங்க. இதில் இந்த அரைச்ச விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஓகே, கொஞ்சமாக இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். லேசாக அப்படியே கிளறிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சம் உதிரியாக குக் பண்ணின பாஸ்மதி ரைஸ் இங்கே என்கிட்ட இருக்குது. நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கலந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ இதைத்தான் இப்போது இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்குள்ளே இதை ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட அரைச்ச விழுது ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இட் லுக்ஸ் குட். இப்போ இதுக்குள்ளே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போது இந்த ரைஸோட இந்த விழுது ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது எப்போவுமே அது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஈவனாக நம்மளோட பேஸ்ட் வந்து ரைஸில் கோட் ஆயாச்சு. நம்மளோட புதினா புலாவ் இஸ் ரெடி. இனி இதை பிளேட் பண்ணணும், கார்னிஷ் பண்ணணும். தட்ஸ் ஆல். அண்ட் நம்ம புதினா புலாவை இப்படி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினாவை இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த ஃப்ரைடு முந்திரியை நம்ம மேலே போட்டுருவோம். ஸோ இந்த முந்திரி அண்ட் இந்த புதினா இந்த ரைஸோட ஃப்ளேவரை நீங்கள் அப்படியேவும் என்ஜாய் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனாக்கா மிக்சட் வெஜிடபிள் ரைத்தாவோட கூட சேர்ந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக இருந்ததில்ல? ஐ ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு ஸ்பைஸ் மை ஃபுட். நெக்ஸ்ட் டைம் என் வீட்டு சமையலில் வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, tata bye-bye from Deepa Venkat. Thank you.